ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி அண்டு இந்தியன் மார்க்கெட்டு இது வந்து டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய அனலைசஸில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கீ லெவல் ஜோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் முழுசாக நம்பணும் இல்லை முழுசாக அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா யாருமே ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம எல்லா டைம் எடுக்கிற டிசிஷனுமே வந்து 100% கரெக்ட் ஆகாது. அப்படி 100% கரெக்டாக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம ஒரு வீடியோவே கிளியராக போட்டிருக்கோம், இது எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட். நம்ம நிஃப்டியில் வந்து இது டே சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது டே சார்ட்டு. ஸோ டே வைஸ் சார்ட்டில் நமக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ 26,000 மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, அப்படியே ஃபால் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஃபால் ஆகி வந்திருக்கு. எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே டாப்லேருந்து இப்போது ரீசெண்ட் பாட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. அதனால தான் ரிவர்சல் ஆகிருக்கு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வீக்லி சார்ட்டு. இந்த வீக்லி சார்ட்டில் இப்போது இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிளியர் புல்லிஷ் கேண்டில். அதாவது வந்து ஒரு பெரிய லெவலில் செல்லர்ஸ் இருந்த கேண்டிலை அப்படியே பையர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி அப்படியே வந்து தூக்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பையருடைய பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்குது. ஏன்னா நார்மல் டேஸில் நீங்கள் இந்த மாதிரியான க்ரீன் கேண்டில் இது மாதிரி நீங்கள் பார்க்குறத விடவுமே இந்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஒரு கேண்டிலில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சலாக மாறி இருக்குது. பின்பார் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான டிமாண்ட் ஜோனு. இந்த டிமாண்ட் ஜோனை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு அதை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதை நம்ம வந்து செப்பரேட்டாகவே போடுறது. அது நீங்கள் பேசிக்லேருந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து எது அப்படின்னா இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பாக்ஸ் தான் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது எப்பவுமே டிமாண்ட் ஜோனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒன்று நோட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இந்த டிமாண்ட் ஜோன் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா இதில் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கோடுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 21,928. சரிங்களா, இது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை, பாக்ஸுடைய சென்டரில் போட்டால் போதும். இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை வந்து இன்ஜினியரிங் மாதிரி அக்யூரசி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாலாம் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அதனால் வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி அதை நம்ம சார்ந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம இன்ஜினியரிங்கில் கால்குலேஷன் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னிக்கல் அனலைசஸில் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே வைஸ் சார்ட் மாறுறோம். டே வைஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு, இப்போது இந்த இடத்துலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே என்ட்ராச்சு இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே என்ட்ரான உடனேயே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் ஜோனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சென்டர் பாயிண்டில் என்ட்ரானோடனே நம்ம ரியாக்ட் ஆகிருக்கு. எப்பவுமே சென்டர் பாயிண்ட்டு கீழே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் ஜோனை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் டிமாண்ட் ஜோனில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை வெளியே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் இருக்கும். ஸோ அதனால் அதனால தான் ஜோனாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போது இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் பாயிண்டில் வந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிருக்கு, ரியாக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ப்ராபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக சொல்லிட்டோம் குளோபல் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து பாசிட்டிவாக கிடையாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ட்ரம்ப்புடைய டேரிஃப் அப்படிங்கிற அந்த இஷ்யூனாலேயே US டாலர் வந்து ரைஸ் ஆனதுனாலேயே நிறையா அன்சர்டனிட்டி இருந்ததுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி பீக்லேயும் இருக்குது. நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக அப்படியே டவுனில் இருந்து அதுக்கப்புறமா வந்து இன்னும் டவுன் போனது இல்லை. இது வந்து ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டுக்கு ஏகப்பட்ட கெயின் கொடுத்தாச்சு. கெயின் கொடுத்ததுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாமே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை பார்க்குற விதமே மாறும், அதோடைய ஸ்ட்ராட்டஜியே மாறும். ஏன்னா அதை நம்ம லாங் டேர்மில் பிளான் பண்ணுறோம், ஷார்ட் டேர்மில் நம்ம பிளான் பண்ணல. ட்ரேடிங்கிறது எப்பவுமே ஷார்ட் டேர்ம் தான் நம்ம பிளான் பண்ணுவோம்.
அதனால் வந்து ஷார்ட் டேர்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஓவரால் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஆனாலும் இங்கே நம்ம டிமாண்ட் ஜோனில் இருக்கிறதுனால கிளியராக வந்து ஒரு சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. இப்போது இது வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது டே வைஸ் சார்ட்டு, நான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை உடச்சி தான் மார்க்கெட், அதாவது இங்கேருந்து மார்க்கெட் ஏறி இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை உடச்சி தான் மார்க்கெட் இங்கே டச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போ ரிட்ரைவ் ஆகிருக்குது. இப்போ நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஃப்யூச்சரில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் இப்போது உடச்ச இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லைனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் ஒரு கீ லெவலாக கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. மார்க்கெட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. இல்லைனா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக அப்சைடில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு சில கீ லெவல்ஸை உடச்சி மேலே போய் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக டவுனில் இருந்து திருப்பி அப்சைடில் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மூவ்மெண்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாது, ஏன்னா இதெல்லாம் வித்தின் ஜோனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இந்த கீ லெவல்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எந்த நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சப்போர்ட் வந்து எந்த நம்பரில் இருக்குன்னா 22,789 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் இப்போ போயிட்டு இந்த கீ லெவலில் ரியாக்ட் ஆகி கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ லெவலே உடச்சி மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு செல்லருடைய சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோன்லேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 23,000 அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். ஸோ 23,004ங்கிறது ஜஸ்ட் நான் அது நோட் பண்ணும்போது அப்படி வந்திருக்கு. ஆனால் இந்த 23,000 அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல். அதனால் இந்த இடத்துலேயே ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ளை ஜோன். ஸோ இந்த ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் கிராஸ் ஆகி போனால்தான் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை, அதாவது இந்த ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் கிராஸ் ஆகி மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், மேலே போய் இங்கே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு கேண்டில் ஒரு 1 hour 2 hour கேண்டிலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, இல்லை 1 day கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு உண்டான ரெடியான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா 23,751. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்ளை ஜோன். இப்போது மார்க்கெட் வந்து எகைன் இந்த இடத்துக்கு அடுத்து இந்த இடத்த உடச்சாச்சுன்னா அடுத்து இந்த இடத்துக்கு டச் பண்ணும். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதிகபட்சமாக மார்க்கெட் வந்து நல்லா பையர்ஸ் புஷ் பண்ணாங்க, நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக பையர்ஸ் வந்து மொமெண்டம் கொடுக்குறாங்கன்னா இது வரைக்கும் போகலாம். இப்போது இது வரைக்கும் போய் கூட ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வந்து என்னென்னா இதை உடைச்சால் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்மாக இந்த டோட்டல் ட்ரெண்டே வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போது டோட்டல் ட்ரெண்டே எப்போ இந்த என்டையர் டவுன் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்டையர் டவுன் ட்ரெண்ட் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இந்த டவுன் ட்ரெண்ட் எப்போ ரிவர்சல் ஆகும்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை கிராஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் அது வரைக்கும் நம்ம ரிவர்சல்னு சொல்ல முடியாது. அப்போ சரி நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இதெல்லாம் அனலைசஸ் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெக்னிக்கல் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆனாலும் ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் ரிவர்சல் சிக்னல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். நான் வந்து ஓரளவுக்கு ட்ரேடிங்கை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நீங்கள் வச்சு மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிவர்சல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. இப்போது அப்சைடில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு வேளை இன்றைக்கி மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கு நான் திருப்பி வீடியோ போடுறேன். அதை பொறுத்து வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகாதனால நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம கீ லெவல் இருக்கு இல்லையா, இந்த கீ லெவலை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் வந்து டே வைஸ் சார்ட்டில் நான் இருக்கேன். சரிங்களா, டே வைஸ் சார்ட்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 2 hour சார்ட் போடுறேன். நான் 2 hour சார்ட் போட்டேன்னா 2 hour சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, 2 hour சார்ட் சாரி. இப்போ வந்து 2 hour சார்ட்டில் இருக்கோம். இப்போ மார்க்கெட் லாஸ்ட்டாக இந்த இடத்துலேருந்து இந்த இடம் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த நம்மளுடைய அடுத்த லெவல் கீ லெவல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு 1.2% வந்து கெயின் பண்ணணும். மார்க்கெட் வந்து 1.2% மூவ் ஆனால் மட்டும்தான் இந்த கீ லெவலை டச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த கீ லெவல், அதாவது அடுத்த இம்பார்ட்டண்டான சப்ளை ஜோனுக்கு வரணும்னா 2.6% வந்து கெயின் ஆகணும் மார்க்கெட்.
இப்போது 1.2% அப்படிங்கிறதே ஒரு நாளில் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா எப்பவுமே மார்க்கெட் வந்து 1% அப்போ டவுனோ ஒரு நாளில் மூவ் ஆகுது அப்படின்னா அதோடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து வெறும் 20% தான் இருக்கும். நீங்கள் மோர் தென் 1% மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரே நாளில் அது வந்து பார்த்தீங்கன்னா 10% சான்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் எண்ணியே பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் டோட்டலாக மார்க்கெட் ஸ்டார்டிங்கிலேருந்து, அதாவது மார்க்கெட் ஓப்பன் டு க்ளோஸ் கெயின் ஆனது எவ்வளோ அப்படிங்கிறதும் இல்லை லூஸ் ஆனது எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் டேஸ் வித்தின் 1%குள்ளே தான் இருக்கும். ஒரு 10-20% இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸு மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தான் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, மார்க்கெட் மூவ் ஆகும், ஆனாலும் ரிவர்சல் திருப்பி வந்துடும். சரிங்களா? என்ன ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ கூட மூவ் ஆகாதா, ஒரு 50 பாயிண்ட் கூட மூவ் ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டிக்குள்ளே மாட்டிடுவீங்க. அதாவது 70-80% ஆஃப் த டைம் வித்தின் 1%குள்ளே தான் இருக்குன்னா வித்தின் 0.25 0.50 இந்த பர்சன்டேஜ்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அப்போ நம்ம அந்த பர்சன்டேஜுக்குள்ளேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்கணும். ஏன்னா அந்த 1% மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரேர் தான், எல்லா டைமுமே நடக்காது. அதனால் நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் மார்க்கெட் ஆல்ரெடி 1% கெயின் ஆகிருக்கும், அப்போ போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இதுவே வந்து மோர் தென் 1 டே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதோடைய சினாரியோ வேறு, அது வீக்லி எத்தனை பர்சன்டேஜ் ஓவராலாக கெயின் பண்ணுது அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கிருந்து இந்த கீ லெவலில் டச் பண்ணுறதுக்காக 1.2% வந்து மார்க்கெட் கெயின் ஆகும். அப்படி கெயின் ஆகும்போது நமக்கு அது ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். இங்கிருந்து மார்க்கெட் 1.2% வந்து கெயின் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். ஏன்னா நம்ம 2 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது. இதுவே நம்ம வந்து ஒரு 30 மினிட் சார்ட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. 30 மினிட் சார்ட்டில் போகிறோம் அப்படின்னா மேபி நாளைக்கு காலையில் கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுனாலே பாதிய ஒரு தூரத்தை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.1%. மேபி காலையில் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுனாலே இந்த இடத்துக்கு கிராஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல கிராஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேறு எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ இந்த ஜோனை கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் 1.5% சென்டர் பாயிண்ட்டில் 1.5% அகெயின் வந்து கெயினாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அதாவது இந்த இடத்துலேருந்து இப்போ மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டஸ்ட். ஏன்னா மார்க்கெட் என்டையர்லி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டைமில் ஒரு அப் ட்ரெண்டு ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது, அப்சைடில் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது ரிஸ்கியான ட்ரேடு தான். ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணணும், ரொம்ப டெக்னிக்கலாக எய்ம் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வெளியே வர முடியும். அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போது எகெயின் இந்த மார்க்கெட் பொசிஷனை கிராஸ் ஆகி திருப்பி இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம அப்சைடில் ட்ரேட் ஆகலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து கீழே ரிவர்ஸலோ இல்லை இந்த இடத்துலையே கீழே ரிவர்ஸலோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் தான் அப்சைடில் பண்ண முடியுமே தவிர நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வெளியே வந்துடணும். டவுன் சைட் ட்ரேடுக்கு மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ மேபி நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரிவர்சல் எடுத்து நீங்கள் ட்ரேட் ஆனால் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்டான சப்ளை ஜோனில் வரும்போது நீங்கள் ரிவர்சல் ட்ரேடுக்காக எடுத்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பாக திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் கிளியராக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்டை வந்து கண்டினியூவேஷன் பேட்டர்னாக திருப்பி பண்ணுது. அப்போது இங்கிருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டு கிடைக்கும். அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். 2.8% ரிவார்ட் கிடைக்கும். மேபி இந்த 23,250 அப்படிங்கிற இந்த நம்பர் ரவுண்ட் நம்பரில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ இங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வெறும் 0.50% அந்த லெவலில் தான் வந்து ரிஸ்க் இருக்கும் நமக்கு. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக இல்லை நீங்கள் இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம், அப்படி இல்லைனா கண்டினியூஸாக ட்ரெயில் பண்ணலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். எப்போ திருப்பி ரிவர்சல் ஹிட் ஆகுதோ அப்போ நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டினியூஷன் பேட்டர்னாக வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஒருவேளை மார்க்கெட் இதையும் கிராஸ் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், இப்போது இந்த ஜோனை கிராஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னா கிளியர்லி நமக்கு இன்னொரு ஜோன் வந்து இந்த ஜோன், ஏன்னா இதுக்கு நடுவில் பெரிய ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த ஜோனை கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அப் ட்ரெண்டுக்குள்ளே நம்ம வந்து இன்டர்னலாக இப்போ 30 மினிட் சார்ட்
ஓகேங்களா. நம்ம வந்து மேபி இன்ட்ராடே எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் சார்ட்டில் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சார்ட்டில் தான் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு தாராளமாக இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா இங்கிருந்து ஃபாலோ இருக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 3 லெவல் வந்து இம்பார்ட்டண்டான லெவல். இதை வந்து நீங்கள் சைடில் பிளாக் கலரில் வந்துருக்கிறத நோட் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்ம போட்டுக்கிற டிமாண்ட் அண்ட் ஜோன் வந்து பெருசாக தெரியாது. அதனால் 23,751, 23,000, 22,000 இந்த ஜோன் எடுத்துக்கங்க. இது அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த பிக்சரை வந்து இந்த வீடியோவில் தெரிகிற இந்த பிக்சரை வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் ட்ரேட் எடுக்கும்போதும் நான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். இது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இப்போ வந்து நம்ம ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறோம் இந்த அப்சைடில். ஏன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால. ஆனால் இதுவே பெஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கணும்னா ட்ரெண்டோட போனீங்கன்னா தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். அப்போது இப்போ மார்க்கெட் இதை கிராஸ் பண்ணாத வரைக்கும், நமக்கு இந்த ஜோனெல்லாம் கிராஸ் பண்ணாத வரைக்கும், இந்த ஜோனை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிளியராக வந்து ஒரு அப்சைடு ட்ரெண்டுங்கிறது தெரியும். இல்லை அப்படின்னா இந்த சைடை கிராஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு டவுன் சைடு ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்போ வேணால் ரிவர்சல் ஆகுதுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.